தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தும் தன்னிகரில்லா தலைவரே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்டாலின் என்னும் நான் என்னுடைய மகன் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அவர் மகனாக இல்லாவிட்டாலும் கூட கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டர் என்ற முறையிலே அவர் ஆற்றுகின்ற பணி சில நேரங்களிலே என்னையே புறாவை உள்ளது. உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின். திமுக தலைவராக இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் வார்த்தைகள். அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலின் பெரும் சக்தியாக விளங்கிய மாபெரும் அரசியல் தலைவரின் மகன், மாநிலம் தொடங்கி தேசியம் வரை வலிமைமிக்க முதலமைச்சராக இருந்தவரின் மகன், பதின்பருவத்திலேயே அரசியலில் காலடி எடுத்து வைத்தவர், மேயர் தொடங்கி துணை முதலமைச்சர் வரை பதவி வகித்தவர் என சொன்னாலும் இப்போது வரை விமர்சனங்களையே அதிக அளவில் சந்தித்து வருபவர் மு. க. ஸ்டாலின். அவர் பாணியில் சொல்வதென்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இருக்கிற மிகப்பெரிய சக்தி உழைப்பு. உழைப்பதற்கு வயது ஒன்றும் தடையல்ல. உள்ளத்தில் உணர்ச்சி இருக்குமானால் உழைப்பதிலே கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. அவர் காலையிலே அவர் எத்தனை மணிக்கு எழுந்து கொள்ளுகிறார், எத்தனை மணிக்கு அவர் வாக்கிங் போகிறார், பிறகு வந்து என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்கிறார், எத்தனை மணிக்கு அவர் குளிக்கிறார், எத்தனை மணிக்கு அவர் கோப்பு பார்க்கிறார், பிறகு கோட்டைக்கு வருகிறார், கோட்டை முடிஞ்சு மறுபடி வருகிறார் என்பதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் கூடவே இருந்து பார்த்தால் அவர் உழைப்பதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும். 1953 மார்ச் 1 கருணாநிதி தயாளு அம்மாள் தம்பதியின் மகனாக பிறந்தார் ஸ்டாலின். அவரது அரசியல் வாழ்க்கை 1967 அவரது 14ஆம் வயதில் தொடங்கிவிட்டது. ஆனால் பள்ளியில் சேர்க்கும் போதே அவர் மீது அரசியல் படிந்துவிட்டது என்று சொல்லலாம். மு. க. ஸ்டாலினை பள்ளியில் சேர்க்க சென்றபோது பெயரை மாற்றினால்தான் பள்ளியில் சேர்க்க முடியும் என்று கூறியது பள்ளி நிர்வாகம். அப்போது பள்ளியை மாற்றினாலும் மாற்றுவேன், பெயரை மாற்ற மாட்டேன் என்று கூறி பள்ளியை மாற்றினாராம் மு. கருணாநிதி. ஏற்கனவே நான் 1ஆவதிலிருந்து 6வது வரைக்கும் படிப்பதற்கு சர்ச்பார் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில் என்னையும் என் தங்கை சில்வியும் கொண்டு போய் சேர்க்க முயற்சித்தார். அனுமதி கொடுத்துட்டாங்க, அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அட்மிஷன் கிடைச்சி ஸ்கூல்ல கொண்டு போய் விட நேரத்தில் என்னுடைய பேரை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலினுங்கிற பேர் இருக்கக்கூடாது, ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு, சிலையெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எனவே இந்த சூழ்நிலை இந்த பேரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், பேரை மாற்றுங்க. மாறன் தான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாருங்களே ஸ்கூலுக்கு. சர்ச்பாரில் கான்வென்ட்ல கிடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஈஸியாக கிடைச்சிரும், அது வேற. அப்பெல்லாம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், அதை 1ஆவதுலேருந்து 6வது வரைக்கும் படிக்கிற பள்ளியை பொறுத்த வரைக்கும் சர்ச்பாருக்கு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ அபூர்வம். அது மாதிரி 6ஆவதுலேருந்து 11ஆவது வரைக்கும் ஒரு பள்ளியில் சேரணும்னா கிறிஸ்டின் காலேஜில் ஸ்கூல் இந்த ஹைஸ்கூலில் கிடைக்கிறதுனா அவ்வளோ அபூர்வம், கிடைக்கிறது கஷ்டம். அப்போ கொண்டு போய் மாறினவர்கள் என்னுடைய தந்தை இடத்துல போய் பேரை மாற்ற சொல்றாங்க, அப்பதான் அட்மிஷன் கிடைப்பாங்க. ஸ்கூலை மாத்தினாலும் மாற்றுவனதை பேரை மாற்ற மாட்டேன்னு சொன்னார் கலைஞர்.
ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலினின் மறைவையொட்டி நடந்த நினைவேந்தல் கூட்டத்தின் போது மகன் பிறந்த செய்தி வந்த நிலையில் அவருக்கு ஸ்டாலின் என பெயர் சூட்டியதாக சொல்வார் மு. கருணாநிதி. கோபாலபுரத்தில் இளைஞர்களை இணைத்து இளைஞர் திமுக என்று ஸ்டாலின் ஆரம்பித்ததுதான் பிற்காலத்தில் இளைஞரணி உருவாக வித்திட்டது. இளைஞர்களை திரட்டி மக்கள் பணியாற்றி வந்த ஸ்டாலின் 1973 திமுகவின் பொதுக்குழு உறுப்பினரானார். இப்போதும் ஸ்டாலின் என்றால் மிசாவில் சிறை சென்றதைத்தான் பலரும் குறிப்பிடுவார்கள். 1976 அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது மிசா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸ்டாலின். மிசா கால கொடுமைகள் அவரை அரசியலிலிருந்து விலக்கிவிடவில்லை, இன்னும் தீவிரமாக இயங்க வைத்தது. அடக்குமுறைகளை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களையும் ஸ்டாலின் முன்னின்று நடத்தியுள்ளார். திமுகவின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை கவனித்து வந்த ஸ்டாலினுக்கு முதன்முறையாக 1984 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. முதல் தேர்தல் அவருக்கு தோல்வியை தந்தது. 1989 தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்டாலின் முதன்முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மகத்தான இயக்கத்தை அதனுடைய கொள்கை வழுவாமல், லட்சியங்களை யாருக்கும் அடிமை வைக்காமல், தேர்தலுக்காக ஒரு சாதாரண கொள்கைகளுக்கெல்லாம் சமரசம் செய்து கொள்ளாமல் இயக்கத்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. கலைஞர் அவர்கள் அப்படி 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தியிருக்கிறார். இந்த இயக்கத்தை ஒரு எதிர்கட்சியிலிருந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக மாற்றியிருக்கிறார். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டது. அதன் பின் 1996 தேர்தலில் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் 2வது முறையாக வெற்றியை வசப்படுத்தினார். அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு நேரடி மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு நேரடியாக தேர்வான முதல் மேயர் என்ற பெருமை மு. ஸ்டாலினுக்கு கிடைத்தது. 2001 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியிலேயே போட்டியிட்டு 3வது முறையாக வெற்றி பெற்ற ஸ்டாலின் அதே ஆண்டு சென்னை மாநகர மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்டாலின் மேயராக இருந்தபோது சென்னையில் 9 புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டன, 18 பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. 2002 அப்போதைய அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தால் அவர் மேயர் பதவியிலிருந்து விலக நேரிட்டது. ஒரு நபர் 2 பதவிகளில் இருக்க முடியாது என்ற அந்த சட்டத்தால் எம்எல்ஏ, மேயர் என்ற 2 பதவிகளில் மேயர் பதவியிலிருந்து விலகினார் ஸ்டாலின். முதலமைச்சரின் மகன் என்பதற்காக கட்சி பதவிகள் அவருக்கு எளிதாக கிடைத்துவிடவில்லை. திமுகவில் இணைந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னர் 2008 திமுக பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஸ்டாலின். 2009 துணை முதலமைச்சராக பணியாற்றிய காலகட்டம் மு. ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. 2011 மற்றும் 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் கொளத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் ஸ்டாலின்.
இந்த சூழலில் மு கருணாநிதியின் உடல்நிலை மோசமடைந்து அவரால் கட்சிப் பணிகளில் ஈடுபட முடியாத நிலையில் 2017 ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி ஸ்டாலின் திமுக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்கனவே வகித்து வரும் பதவிகளோடு செயல் தலைவர் என்ற பதவியினை வழங்க வேண்டும் என்று தீர்மானத்தை மிகுந்த மகிழ்வோடு முன்மொழிகிறேன். கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து திமுக தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்த மு க ஸ்டாலின் 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி அக்கட்சியின் தலைவராக போட்டியின்றி தேர்வானார். கருணாநிதி மறைந்தபோது அவரது உடலுக்கு எண்ணற்றோர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் மெரினா கடற்கரையில் கருணாநிதியின் உடலை அடக்கம் செய்ய தவித்த போது ஒரு மகனின் தவிப்பை மக்கள் கண்டனர். மு க ஸ்டாலின் எப்போதும் தனது தந்தையுடனான ஒப்பீடுகளையே எதிர்கொண்டு வந்தார். எழுத்து வன்மை, பேச்சுத்திறன், சாதுரியமான பதில்கள், திரை வசனகர்த்தா என பன்முகம் கொண்ட தலைவராக இருந்த கருணாநிதியின் மகனாக இருந்த போதும் அவர் அளவுக்கு தன்னால் பேச முடியாது, அவர் அளவுக்கு எழுத முடியாது, ஆனால் செயலில் செய்து காட்ட முடியும் என்று அப்போது ஸ்டாலின் கூறினார். நான் தலைவர் கலைஞர் இல்லை. அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவரை போல் மொழியை ஆளத் தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்கள் இல்லாமல் அரசியல் வெற்றிடம் எழுந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் முழுமையான வெற்றியை ஈட்டி தேசிய அளவில் 3வது பெரிய கட்சி என்ற இடத்திற்கு திமுகவை கொண்டு வந்து நிறுத்தினார் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின். கருணாநிதி இல்லாமல் எதிர்கொண்ட தேர்தலில் வெற்றிக்கனியை பறித்திருப்பதை பார்க்க அவர் இல்லையே என்று உருக்கத்துடன் பேசினார் ஸ்டாலின். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு கவலை, தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்து இதை பார்க்கவில்லையே என்கிற அந்த கவலை தான் ஆட்சி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கூறி பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கலைஞர் காலத்திலிருந்து கலைஞருடைய பிள்ளைன்னு அவர் சொல்லும்போது ஒன்று திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறாரு. என்னென்னா கலைஞருடைய மகன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்கிறது
ஏதோ கலைஞரனுடைய லெகசியை கிளைம் பண்ணுற விஷயம் இல்லை. அது ஒரு வழியில் ஒரு கமிட்மெண்ட். என்னென்னா கமிட்மெண்ட்டுன்னா ஒரு 50-60 ஆண்டு காலம் இந்த அரசியலில் சொல்லப்போனால் 70 ஆண்டு கால அரசியலில் இருந்தவர். ஆனால் 50 ஆண்டு காலம் ஆட்சி முறையோடைய தொடர்பில் இருந்த கலைஞரனுடைய பிள்ளை. அவர் ஒரு இதை லெகசியை கிளைம் பண்ணுறாருனாக்கா அதனுடைய தொடர்ச்சி நான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாரு. ஏன்னா அந்த பேர் உச்சரிக்கும் போது கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அந்த ஆரம்பித்த மொமெண்ட் ஒரு பெரிய எமோஷனல். அது கட்சிக்காரவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே கலைஞர்ன்ற ஒரு மாபெரும் ஆளுமையினுடைய தொடர்ச்சியாக அவர் இருக்கிறதுன்றத நம்ம பார்க்க முடியுது. பத்தாண்டுகளுக்கு பிறகு பதவியேற்ற போதும் அந்த கிரீடம் அவருக்கு சுகமானதாக இருக்கவில்லை. கொரோனா காலகட்டம், கடுமையான பொருளாதார நெருக்கடி என பெரும் சவால்கள் அவர் முன் இருந்தன. கொரோனா இறப்புகளை கட்டுப்படுத்துவது, ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடுகளை குறைப்பது, கொரோனா கட்டுப்பாடுகளால் ஏற்பட்ட தொழில் முடக்கத்தை சமாளிப்பது என திமுக அரசு தொடக்க காலத்திலேயே போராட்டங்களை சந்தித்தது. தேசிய அரசியலும் ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் அடிவெடுத்து வைத்திருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். தேசிய அரசியலும் சரி, மாநிலத்தினுடைய நிதி நிலைமையும் சரி, இன்று எழுந்திருக்கின்ற பிரச்சனைகளும் சரி, இதுவரை தமிழகம் வரலாற்றில் சந்தித்தராத பிரச்சனை. ஆட்சி பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளாக கோவிட் நோய் தொட்டால் மிகப்பெரிய வருவாய் இழப்பு, தொழில் முடக்கம், நிர்வாக மந்தம். இதிலிருந்து மீண்டு எழுந்து தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் இழந்து போன பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஆற்றியிருக்கின்ற பணி என்பது மகத்தான பணி. சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு பின்னால கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே 2வது கொரோனா அலையில மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது கோயம்புத்தூருக்கு வந்த முதலமைச்சரை நான் நேரடியாக சந்தித்து அங்கு இறந்த உடல்களை அப்புறப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுகிறது, கோயம்புத்தூருக்கு அதிகமான தடுப்பூசிகள் வேண்டும், இன்னும் பல்வேறு என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை கொடுக்கறதுக்காக அவர் நேரில் போய் பார்த்தேன். அப்போது அதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு நிச்சயமாக நாங்களும் அதை செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நான் பார்க்குறேன் நிறைய நீங்கள் வெளியில் செகண்ட் வேவில் போயிட்டே இருக்கிறீங்க, உங்களோட உடம்பை ரொம்ப கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு அறிவுரையும் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மாவட்டத்தினுடைய கலெக்டர்ஸோட மீட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர் சம்மந்தமாக எம்எல்ஏ சொன்ன விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அதுக்கு பின்னால் அதிகாரிகள் சொன்னாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிற விஷயத்த எதிர்கட்சி அப்படின்னு புறக்கணிக்காமல் நம்ம அதை சென்சிட்டிவாக முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து அவர் கேட்டது அப்படிங்கிறது ஒரு நல்ல நினைவாக நான் பார்க்கிறேன் அவரோட. இப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையான காலகட்டத்தில் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், பள்ளிகளில் காலை சிற்றுண்டி, உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, மருத்துவம் போலவே பொறியியல் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு. தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு கடுமையான நிதி நெருக்கடி போன்ற பல்வேறு சூழல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செயல்படுத்துவதில் அவர் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைக்கிறார் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தொடர்ந்து பயணம் செய்வது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்வது, மாவட்டங்களுக்கு செல்வது, பாதித்த மக்களை பார்வையிடுவது போன்ற இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு சுழன்று பணியாற்றுகிற அப்படிப்பட்ட முறையிலே பணியாற்றுவது எல்லா மக்களும் அங்கீகரிக்கிற நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.
ஆனால் அதே சமயம் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள்ளே எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியாது என்பது எல்லாரும் தெரிந்த விஷயம். ஆனால் அது நிறைவேறவில்லையே என்கிற ஏக்கமும் கூட மக்களிடத்தில் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இளைஞரணி செயலாளராக இருந்தது தொடங்கி கட்சிக்குள் படிப்படியாக வளர்ந்து இன்று கட்சியின் தலைவராக 10 ஆண்டுகளுக்கு பின் கட்சியை ஆட்சியில் அமர்த்தியவராக வலுவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது சுயசரிதை புத்தகத்தின் முதல் பாகத்தை வெளியிட்டு பேசினார். உங்களில் ஒருவன் என்ற அந்த புத்தகத்தை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி வெளியிட்டார். அதில் தனது பிள்ளை பருவம் முதல் மிசா காலம் வரையிலான நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்ற பெருமையால் அல்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அந்த கர்வத்தால் அல்ல, எப்பொழுதும் என்றென்றும் எந்த சூழலிலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் உங்களில் ஒருவனாகத்தான் நான் இருக்க வேண்டும். அதைத்தான் எந்த நாளும் இந்த ஸ்டாலின் அதை மறக்க மாட்டான் என்பதன் அடையாளமாகத்தான் எனது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு உங்களில் ஒருவன் என்ற பெயரை நான் சூட்டியிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்களை விட உயரமான இடத்துல கொண்டு போய் என்ன உட்கார வச்சாலும் நான் என்றுமே உங்களின் ஒருவன் தான். முதலமைச்சரான பின்னும் பல சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறார் ஸ்டாலின். ஆயினும் இப்போதும் மக்களுடன் பயணப்படுவது, நடைப்பயிற்சியின் போது சந்திப்பது, சமூக வலைதளங்களில் பிரச்சனைகளை கூறும் மக்களை சந்திப்பது என தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். இரண்டாயிரத்து 24 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரையை ஸ்டாலின் கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்தார். இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கினார். அவரது பிறந்த நாளோ பல்வேறு மாநிலங்களின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் நிகழ்வாக உருப்பெறுகிறது. மாநில அளவில் மட்டுமின்றி தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக தோழமை கட்சிகள் மு.க. ஸ்டாலினை சூட்டுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு அச்சாரமாக இந்த பிறந்தநாள் விழா அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவதும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவதும் இன்றைய வரலாற்று தேவையாக இருக்கிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடனான நட்புறவு, மம்தா பானர்ஜியுடனான நட்பு என தேசிய அளவிலும் அழுத்தமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார் ஸ்டாலின். அதே நேரம் முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமியாக இருக்கட்டும், நாடோடி பழங்குடியினராகட்டும், தன்னை நோக்கி தாத்தா என்று கையசைத்த சிறுமியாகட்டும், ஒவ்வொருவரையும் நாடிச் சென்று கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அவரே சொல்வது போல, ஸ்டாலின் என்பது சொல் அல்ல, செயல் என்பதை தனது தொடர் இயக்கத்தின் மூலம் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன் உள்ள சவாலாக கருதப்படுகிறது.
காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் திமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதற்கான தெளிவான திட்டமிடலுடன் கட்சி மற்றும் கூட்டணியை ஸ்டாலின் எப்படி வழிநடத்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டும் பணியை செய்து வரும் கட்சிகளில் திமுக மிக முக்கிய இடத்தில் உள்ளதாக கருதப்படும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளோடு சிறப்பான உறவை பேணி வரும் ஸ்டாலின் இக்கட்சிகளை எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்குள் கொண்டுவர எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் உள்ளது. 2 ஆண்டுகளை எட்டவுள்ள திமுகவின் ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்கள், மூத்த அமைச்சர்களின் சர்ச்சை பேச்சுகளால் எழுந்த இடையூறுகள், பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்றவை ஏற்படுத்திய எதிர்ப்பு குரல்கள் என அனைத்தையும் எதிர்கொண்ட ஸ்டாலின் தனது இலக்குகளை தானே நிர்ணயித்து அதனை நோக்கி பயணப்படுவதாக கூறியிருக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தும் தன்னிகரில்லா தலைவரே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.